ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் சாண்ட்விச் தான். அதுவும் பன்னீர் ஸ்வீட் கார்ன் சாண்ட்விச் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு மயோனஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பண்ண போகிற ரெசிபிக்கு மயோனஸ் தேவை. ஹோம்மேட் மயோனஸ் ஹெல்த்தியாக செய்யலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு அரை கப்பு பால் ஊற்றிக்கலாம். ஒரு அரை கப்பு ஆயில், குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் வந்து கார்லிக் பவுடர் போட்டுக்கலாம். கார்லிக் பவுடர் கடையில் நிறைய கடையில் விற்கிது, நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஒரு அரை ஸ்பூன் வந்து சால்ட் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மயோனஸ்லேயே நிறைய மயோனஸ் இருக்குது, பன்னீர்லாம் கூட போட்டு செய்வாங்க. இது சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி. ஒரு ஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் திருப்பியும் ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை திருப்பியும் நம்ம ஒரு 10 வாட்டி போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணலாம். பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். அதெல்லாம் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளோட மயோனஸ் ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேட் மயோனஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு 3 வீக்ஸுக்கு இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா. இப்போ அந்த சாண்ட்விச்சுக்கு ஒரு க்ரீன் சட்னி எடுத்துக்கலாம். புதினா கொத்தமல்லி 2 அரை கை எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 3 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். சும்மா ஒரு கை வந்து உடச்ச கடலை. இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இது ஒரு பவுலில் ஊற்றியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டுக்கலாம். வேக வச்ச ஸ்வீட் கார்னை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆரிகானோ, ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸ், ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப், ஒரு அரை ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து பீஸா சாஸு, ஒரு ஸ்பூன் வந்து சஸ்வன் சாஸ். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது சால்ட்டு. அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மயோனஸை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பிரெட்டு வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம க்ரீன் சட்னி அரைச்சோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னியில் நான் சால்ட்டு போட சொல்ல மறந்துட்டேன். சால்ட்டு போட்டுக்கணும். க்ரீன் சட்னி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விச் ரெசிபி. நீங்கள் அதை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கோ நைட் டின்னருக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். அவ்வளோதான். இது பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு சீஸோட ஸ்லைஸ் இது வச்சுட்டு ப்ரெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். திருப்பி போட்டு அந்த பக்கமும் பட்டர் தடவியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பேனில் தோசைக்கல்ல எதில் வேணாலும் நம்ம இந்த ப்ரெட்டை வச்சிடலாம். 2 பக்கமும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டா நம்மளோட பன்னீர் ஸ்வீட் கார்ன் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். இது பக்கம் வெந்தோம் திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமாக வந்துச்சுன்னா நம்ம எடுத்துட்டா நம்மளோட பன்னீர் ஸ்வீட் கார்ன் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். எடுத்துடலாம். அவ்வளோதான். ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். நம்மளோட ரொம்ப ஹெல்த்தியான பன்னீர் ஸ்வீட் கார்ன் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் தொட்டுக்க க்ரீன் சட்னி சாஸ் எது வேணாலும் சாப்பிடலாம்.
தொட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் அந்த சாண்ட்விட்சை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.